ஐபிஎல்ல கேப்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃப். ஏன் அப்படின்னா, ஓவர் ரேட் அஃபென்சஸ் இனிமேல் சஸ்பென்ஷனில் முடிவடையாது. இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு மிக முக்கியமான இந்த எடிஷன் ஆஃப் ஐபிஎல்லே ஒரு முக்கியமான ஒரு போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அதிலே ஹார்திக் பாண்டியா ஆட முடியல. ஏன்னா லாஸ்ட் இயர் அவரோட அக்யூமுலேட் ஆன ஒரு அஃபென்ஸ் அது 1 மேட்ச் பேன் இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதே மாதிரி போன ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸோட அணி தலைவர் ரிஷப் பந்த் மிக முக்கியமான ஒரு போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிரான போட்டி, அவங்க குவாலிஃபிகேஷன் இன்ஷூர் பண்ணுற போட்டியில் அவர் ஓவர் ரேட் அஃபென்ஸ்னால பேன் ஆனார். ஸோ நிறைய அணிகள் வலியுறுத்திருக்காங்க பிசிசிஐயோட இருந்த மீட்டிங்கில் இந்த ரூல் வேண்டாம். அண்ட் அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க பிசிசிஐ, ஐசிசி மாதிரியே டிமெரிட் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 25% ஃபைன் இருந்ததுன்னா அது 1 டிமெரிட் பாயிண்ட். இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகி 36 மாதங்கள் பீரியடில் 3 ஆண்டுகள் பீரியடில் மேபி தேவைப்பட்டால் பேன் ஆகலாம் அண்ட் பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணலாம். இது ஒரு வெல்கம் மூவ் கண்டிப்பாக.